வணக்கம். புதிய தலைமுறையின் விரைவு செய்திகள் இது. தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுகவைச் சேர்ந்த 5 பேரும், திமுக, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் ஆகியவற்றைச் சேர்ந்த தலா ஒருவர் என 8 பேர் தற்போது களத்தில் உள்ளனர். 5 சுயேட்சைகளின் மனுக்கள் பரிசீலனைக்கு பிறகு நிராகரிக்கப்பட்டன. வேட்பு மனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாள். அதன் பிறகு போட்டி இருந்தால் 27ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞான தேசிகனை தேமுதிக எம்எல்ஏக்கள் இன்று சந்தித்தனர். மாநிலங்களவை தேர்தலில் தங்களது வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர். ஆனால் இந்த விவகாரத்தில் கட்சியின் மேலிடம்தான் முடிவு எடுக்கும் என தேமுதிகவினரிடம் ஞான தேசிகன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட 6 தேமுதிக எம்எல்ஏக்கள் மாநிலங்களவை தேர்தலில் வாக்களிக்க அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழக அமைச்சரவையில் புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் இன்று பதவியேற்றனர். புதிய அமைச்சர்களாக அப்துல் ரஹீம் மற்றும் SP சண்முகநாதனுக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்துல் ரஹீமுக்கு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையும், சண்முகநாதனுக்கு சுற்றுலாத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு சென்னையில் தொடங்கியது. முதல் நாளான இன்று மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. விளையாட்டு பிரிவில் முதல் இடத்தை பிடித்த நீச்சல் வீராங்கனை ஏஞ்சல் மதுரை மருத்துவக் கல்லூரியை தேர்வு செய்தார். பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. IPL சூதாட்ட புகாரில் கைதான தரகர்களின் சொத்துக்களை மதிப்பிடும் பணி தொடங்கியுள்ளது. 2 தணிக்கையாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். சூதாட்டத்தில் கிடைத்த பணம் எங்கெல்லாம் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவிரி டெல்டா பகுதியில் மீத்தேன் வாயு எடுக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி விவசாயிகள் தஞ்சையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இத்திட்டத்தால் நிலத்தடி நீர் வற்றி கடல் நீர் உப்பாகும் அபாயம் இருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அச்சம் தெரிவித்தனர். தஞ்சை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் மீத்தேன் வாயு எடுக்க தனியார் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற வந்துள்ள இலங்கை அதிகாரிகளை திருப்பி அனுப்ப வலியுறுத்தி இன்று முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் பங்கேற்ற 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக அந்நாட்டு ராணுவத்தின் மீது பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. புதுக்கோட்டை அருகே 10 லட்சம் ரூபாய் கேட்டு கடத்தப்பட்ட மாணவர் மீட்கப்பட்டார். கொத்தம்பட்டியைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவரது மகன் அழகேசன் கடந்த சனிக்கிழமை சிலர் கடத்திச் சென்றனர். இதையடுத்து 8 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் அழகேசனை தேடி வந்தனர். இந்த நிலையில் கடத்தல்காரர்கள் புதுக்கோட்டை தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் அழகேசனை விட்டுச் சென்றனர். தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி திருச்சியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இதில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுவரை தமிழகத்தின் இன்றைய நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய செய்திகளை பார்க்கலாம். வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித்தை இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் MPக்கள் டெல்லியில் இன்று சந்தித்தனர். இலங்கையில் 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை வடக்கு மாகாண தேர்தலுக்கு முன்பாக அமல்படுத்த இந்தியா உதவ வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர். இதனிடையே 13வது அரசியல் சட்டம் திருத்தப்படலாம் என்ற தகவலுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் அதிருப்தி தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பு மசோதாவை எவ்வாறு கொண்டு வருவது என காங்கிரஸ் நாளை முடிவு செய்கிறது. அந்த கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் இதுகுறித்து நாளை ஆலோசனை நடத்தப்படும் என தெரிகிறது. கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே உணவு பாதுகாப்பு மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருந்தது. ஆனால் ஊழல் விவகாரங்களால் அது முடியவில்லை. நிலக்கரி சுரங்க முறைகேடு வழக்கில் பிரதமர் அலுவலக அதிகாரிகள் 2வரிடம் CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். நிலக்கரித்துறை முன்னாள் செயலாளர் HC குப்தாவுக்கு CBI சம்மன் அனுப்பியுள்ளது. பிரதமரின் ஆலோசகர் TKA நாயரிடம் விரைவில் விசாரணை நடத்தவும் CBI திட்டமிட்டுள்ளது. பாகிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத குழுக்கள் மீது அந்நாட்டு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் AK அந்தோனி வலியுறுத்தியுள்ளார்.
அதற்கான முன் முயற்சிகளை பாகிஸ்தான் எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அப்போதுதான் இரு தரப்பிலும் உறவு மேம்படும் என்றும் அந்தோனி கூறினார். குஜராத் முதலமைச்சரும் பாஜகவின் தேர்தல் பிரச்சார குழு தலைவருமான நரேந்திர மோடி அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் அத்வானி மற்றும் வாஜ்பாயை நேரில் சந்தித்தார். திட்டக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்ற மோடி அவர்கள் இருவரையும் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய ஐக்கிய ஜனதா தளத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி பீகாரில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தியது. அப்போது பாரதிய ஜனதா மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தொண்டர்கள் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. பாட்னாவில் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் பேரணியாக சென்றபோது இந்த மோதல் ஏற்பட்டது. பீகார் சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நாளை நடைபெறுகிறது. இதில் அரசுக்கு எதிராக வாக்களிக்க ராஷ்டிரிய ஜனதா தளம் முடிவு செய்துள்ளது. இக்கட்சிக்கு 22 எம்எல்ஏக்கள் உள்ளனர். 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவையில் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 118 உறுப்பினர்கள் உள்ளனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற இன்னும் 4 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. வட மாநிலங்களில் மழைக்கு இதுவரை 60க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். உத்தரகாண்டில் ஹத்தின்குண்ட் அணையில் இருந்து 8 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் யமுனையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கரில் சுக்மா மாவட்ட வனப்பகுதியில் உள்ள காவல் நிலையத்தின் மீது நக்சலைட்டுகள் இன்று தாக்குதல் நடத்தினர். சுமார் 4 மணி நேரம் நீடித்த சண்டையில் 4 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நக்சலைட்டுகள் சிலரை காவல்துறையினர் கைது செய்ததை அடுத்து இந்த மோதல் நிகழ்ந்தது. சீன ஒலிபரப்புத்துறை அமைச்சர் தாய் ஃபிஷோ இந்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மனிஷ் திவாரியை டெல்லியில் சந்தித்து பேசினார். பின்னர் இந்திய சீன உயர்மட்ட குழுவினர் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனையின் போது சினிமா, ஊடகம் மற்றும் கலைத்துறை சார்ந்த தொழில்களில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை அதிகரிப்பது பற்றி விவாதிக்கப்பட்டது.